Hey guys, this is Chef Ali John. Welcome to my kitchen. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் பல்காக பண்ணி வச்சுக்க போகிறேன் எனக்கு. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, பட்டர். இதை வச்சு நம்ம பேஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் பட்டர் சிக்கனுக்கு நான் ஃப்ரெஷ் டொமேட்டோ யூஸ் பண்ணல. ஏன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிறதால இங்கே எக்ஸ்பென்சிவ் டொமேட்டோ. ஸோ அதனால் நான் கேன் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். அதனால் கேனை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 7 கேன்னா ஒவ்வொரு கேனும் ஒரு 2.5 லிட்ரு. ஸோ அப்படின்னும் போது நான் 7 கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 17 சம்திங். அதை நான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இந்த கேனில் 2 மெஷர்மெண்ட் இருக்கும். ஒன்று அந்த லிக்யூடோட, இன்னொன்று வெறும் அந்த சங்க்ஸ் மட்டும் போட்டிருக்கும். ஆக மொத்தம் நம்ம கால்குலேட் பண்ணுறது அந்த டோட்டல் அமௌண்ட் 2.5. ஸோ அதில் 7 போட்டாச்சு நம்ம. எனக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குது. இந்த கேனில் ஒட்டியிருக்குல்ல அந்த டொமேட்டோ இதெல்லாம், நான் எப்போயுமே அதை வாஷ் பண்ணி ஒவ்வொரு கேனாக அந்த தண்ணியை மாற்றி அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அதை நீங்கள் ஒவ்வொரு கேனாக வாஷ் பண்ணி எடுக்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸான ஒரு இது சாஸ் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்துலேயுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. நீங்களும் ஏதாவது கேன் யூஸ் பண்ணால் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணுறப்ப அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் அதிலே சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாயில் பண்ணுறதுக்கு அதிலேயே போட்டுடுறேன். இப்போ டொமேட்டோ பாயில் பண்ண போட்டாச்சு. அது கூடயே ஆனியனும் நம்ம போட்டு பாயில் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு நான் ஆயில் பீல் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். சும்மா ரஃப்லி கட் பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண தான் போகிறோம், அரைக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் ஒரு 4 கிலோ வெங்காயம் உரித்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வேக வைக்க வேண்டியது தான். இப்போ அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் அது வேகிறதுக்கு. 2 ஹவர்ஸ் வெந்தால் தான் அந்த ஷவர்னஸ் போகும். அதே மாதிரி அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் முந்திரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதையும் நம்ம அரைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த கிரேவி கொதித்து வருது. இன்னும் நல்லா கொதிக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் கொதித்தா தான் அந்த ஷவர்னஸ் கம்மியாகும். பாருங்கள், இப்போ கொதிச்சு எவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவி 2 மணி நேரம் கொதிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். நான் அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே தான் ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் அரைக்கிறதுக்கு நான் போகிறேன். இதுதான் அந்த ஹேண்ட் பிளெண்டரு பெருசு. ஃபஸ்ட்டு இந்த பெருசை வச்சு நான் அரைச்சிக்குவேன். ஏன்னா இப்போ பெரிய பெரிய சங்க்ஸாக இருக்கும்ல, அதை சின்னதாக ஆக்கிறதுக்காக இப்போ இந்த பெருசை வச்சு அரைச்சிக்கிறேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இந்த பிளெண்டரால் எல்லாம் அரைஞ்சிடும் ஃபுல்லாக. பாருங்கள், எல்லாமே இந்த வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ சின்ன பிளெண்டர் எடுத்துட்டேன். சின்ன பிளெண்டரால் அதை வடிக்கணும். ஏன்னா இப்போ அந்த தக்காளியோட இதெல்லாம் இருக்கும், திப்பெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காக இந்த சின்ன பிளெண்டரை வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்ட்டு. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. பியூரியாக எடுத்த கிரேவி இது. ஸோ இது நம்ம அந்த வேஸ்டேஜ், அந்த டொமேட்டோட அந்த ஸ்கின்னு கிடையாது, அந்த இதெல்லாம். ஸோ இப்போ மசாலா பண்ண போகிறோம். அந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிறேன்.
ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்துட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 6 லிட்டர் எண்ணெய். இப்போ நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் காயணும். ஓகேங்களா? எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டை வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறம் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதை வந்துட்டு நான் பெரிய ஒரு எப்பயுமே நான் வந்து ஆட் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட் உள்ள ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஹோம்மேடாக கரம் மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே சேம் ரேஷியோவில் 2.5 ஸ்பூன் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நம்ம எண்ணெயோடு வதக்கிக்க வேண்டியதுதான். நல்லா இது மாதிரி வதக்கணும் நல்லா. இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கிரேவி இருக்குல்ல, வடிகட்டி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா அந்த மசாலாவும் இந்த கிரேவியும் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து பபுள்ஸ் வரப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த கேஷ்யூ நட் இருக்குல்ல, அதை வந்து அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க போகிறோம். ஜார் வச்சு மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் அதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ அந்த கிரேவியோடு சேர்க்க போகிறேன். இதை இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டை அரைச்சி அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 மணி நேரம் அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ 2 மணி நேரம் கொதிச்சிருச்சு. 2 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு, ஜீனி இது 2த்தையும் போட்டுற போகிறோம். இது 2த்தையும் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பட்டர் போடணும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட பட்டர் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், நம்ம மக்னி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், see you another video. Thank you for watching.